போதும்டா சாமி 3 நாள் மழை இருக்கு. வீட்ல ஏதோ அரிசி அரிசி வாங்கி வச்சு சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டுன்னு நம்ம குழந்தைய நம்ம வச்சுப்போம். பால் டின்னு வேற இருக்கு. ஐயோ! பரவாயில்லடா சாமின்ட்டு எனக்கு அவங்க போயிட்டாங்க. ரொம்ப அவங்க என்ன அழுதுட்டு என்ன வந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, "போ பாப்பாவன்ட்டு" போயிட்டாங்க. போய் எனக்கு அந்த இடத்த விட்டு போறதுக்கே ரொம்ப சந்தோஷம் என்ன மீறி ரொம்ப சந்தோஷம். ஐயோ! இன்னைக்கு நான் ரூ. 5000 வாங்கணும்னு எனக்கு இன்னைக்கு இருந்ததா? நான் 10 நாள் 15ன்னு ஓட்டுனா தான் இந்த காசு என் கையில இருக்கும். ஒரே இப்போ தான் வந்தோம் நமக்கு குடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் என் பையன போய் உடனே அன்னைக்கு நான் ஆட்டோ ஓட்டல. என் குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கே போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு காசு இருக்கு. போயிட்டு 1 கிலோ அரிசி வாங்கி சாப்பாடு ஆக்கி, குழம்பெல்லாம் செஞ்சு, அப்புறம் என் பையனுக்கு கொஞ்சம் பால் குடுத்து, நானும் நல்லா அந்த ரூ. 5000 எனக்கு தாய்ப்பால் வரலையேன்னு சொல்லிட்டு, இந்த சுவரொட்டி சாப்பிட்டா ம். தாய்ப்பால் நல்லா சுரக்கும்னாங்க. அது போயிட்டு ஒரு 2 இது வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டு, என் பாலையும் குடுத்தேன், இந்த பாலையும் குடுத்தேன். அப்புறம் ஒரு 2 நாள் வீட்ல அந்த காசு வச்சுன்னு என் பிள்ளைய நல்லா பார்த்துட்டு, அப்புறம் 3வது நாள் ஆட்டோக்கு போயிட்டேன்.